கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பெரிய குண்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த குண்டு கத்திரிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. சுட்டு சுட்டு பிசைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ பச்சையாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ தொக்கு பண்ணலாமேன்னு பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து கட் பண்ணி பொடியாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் உப்பும் சேர்த்து அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா நீர் வந்து ஈர்த்து வருங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுருள வதக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இந்த அளவுக்கு வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மட்டும் பொடியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செம்மையாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.